Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு டின்னர் செய்கிறோம். ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பண்ண மாட்டேன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணணும், பெல் ஐக்கான் பண்ண ப்ரெஸ் பண்ணணும். ஸோ வாங்க வீடியோ போகலாம். எங்கள் அம்மா வந்துட்டாங்க. இது வந்து கொஞ்சம் அரிசி, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாமே போட்டிருக்கேன். நம்ம அரைக்கும் போது பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் போட்டுக்கலாம், கட் பண்ணி போடணும். ஓகேவா? வரமிளகா ஊற வச்சுருக்கேன், அப்புறம் சீரகம் ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது மதியானமே ரெடி பண்ணிட்டேங்க எங்கள் அம்மா. எப்போ ரெடி பண்ணீங்க? காலையில் அரிசியில் ஊற வச்சுட்டேன்டா பருப்பலாம். ஓகே. இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஸோ குச்சிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. அப்படியே சாப்பிடலாம். எனக்கு அப்படியா? லைட்டாக கொடுங்க. இது வந்து மிக்சியில் போட்டு உங்களுக்கும் வேணும்னா வாங்கிக்கோங்க. நம்ம மிக்சியில் வச்சுட்டு குச்சிக்கிழங்கு தனியாக அரைச்சிக்கலாம். சரி, ரொம்ப ஆட்டி எடுக்கணும். ஸோ நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பொடியாக வந்திருக்கு. இது வந்து ரொம்ப நைஸாக தேவையில்லை, கொஞ்சம் அடை வந்து நம்ம கடிக்கிற மாதிரி இருந்தால் ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே உட்கார். இதில் வந்து கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கயிறு மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. ஓகேவா? இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தட்டில் மாற்றிடலாம். ஓகே, மிக்சியில் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து அங்கேயே காமி, மிக்சி காமி, இதை காமிடா. இதோ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன், வரமிளகா சீரகம் இது சேர்த்துக்கிறேன், பெருங்காயம். பெருங்காயம் கடைசியாக ஆட் பண்ணி நான் போடுறேம்மா. பெருங்காயம் இதில் கூட போட்டுக்கலாம். நான் போடுறேன். இங்கே காமி. இதோ பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம், பருப்பு அரிசியெல்லாம். ஓகே, நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒட்டு காலத்தி போடுறது லைட்டாக கம்மி போடும். 2, 1 go. டே மாவுடா, இது சட்னி இல்லைடா. சரி, இதெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ண போறீங்களா? மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு என்னடா எல்லோ கலரில் இருக்காதீங்க, ஏன்னா இதில் மிளகாய் இல்லை. ஃபஸ்ட்டு நான் மிளகாயெல்லாம் அரைச்சிட்டேன். ஓகே, ஆமாம். ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் நறுக்கி பொடியாக நறுக்குனேன் பெரிய வெங்காயம். நான் ஒரு 2-3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். 3 சின்ன சின்னதாக, ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, மீடியம் சைஸ் ஒரு 3 வெங்காயம் போட்டு. ஒன்றே நான் கரெக்டாக தான் எனக்கு. எதுக்கு 3? ஒன்றும் பத்தாத லட்சம், நம்ம 3 பேர்த்துக்கு சாப்பிடணும்ல நைட்டு டின்னருக்கு. வெங்காயம் அரிஞ்சு கண்ணுலாம் தெரியும்.
இங்கே பாருங்க எங்கள் அம்மாவோட நிலைமை. செம்ம காரம் கண்ணு எரியுது. ஜஸ்ட் மிஸ் நான் ஹாலில் இருந்தேன். எனக்கு வெங்காயம்னா ரொம்ப பயம். என்ன பயம்? ஆனால் வெங்காயம் சாப்பிடுவேன். வெங்காயம் நல்லா சாப்பிடுவேன், ஆனால் அரிஞ்சா மட்டும் உனக்கு ஆகாது. எதுக்கு அழுகுற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க? எதுக்கு அழுகுறீங்க? எரியுது. ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி எங்கேயோ நான் பார்த்துருந்தேன். இதை கூட அப்படியே அமுக்கி உரண்டி ஆக்குவாங்க. ஆமாம், வடை செஞ்சோம்ல அன்னைக்கு. இன்னைக்கு நம்ம வடை மாதிரி சாப்பிட்டுக்கலாம் டின்னருக்கு. ஓகேவா? நமக்கு சாப்பாடு இல்லையா? சாப்பாடு இல்லை, இதுதான் சாப்பாடு. ஓகே, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு தோசை தவா வச்சுட்டு நம்ம இதை வந்து நல்லா ரொட்டி மாதிரி எடுத்துக்கலாம். அந்த தவா பண்ணுவோம்ல அன்னைக்கு. ஸோ இந்த தவாவை இப்போ நம்ம போட்டுடலாம். என்ன கல் வச்சாச்சுல, கல் கொஞ்சம் நம்ம ஆயிலை சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு போகலாம். வெளியே இருந்தோம். சரி, ஓகேவா? கிச்சனுக்குள்ளார வந்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கையிலே தட்டி எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு குழாய் தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில். பார்த்து சுடாதா? பார்த்து சுடு போகுது. சுடாது சாப்பிட வைக்கணும். ஏதாச்சும் துண்டு வச்சாச்சும் அமுத்தலாம். துண்டை வச்சு எப்படி தான் அமுத்துறது? ரொட்டியெல்லாம் இப்படி தான் கையில் தான் அப்படியே தட்டி எடுப்பாங்க. ஓகேவா? ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம கரெக்டாக நம்ம பழகிக்கிட்டோம்னா தெரியாது. பழகிக்கோ நீ. ஓகேவா? எனக்கு சுட்டி எனக்கு இதாக வருது. சுடாது. ஓகேவா? ரவுண்ட் ஷேப் வந்துச்சா? பயங்கரமாக வந்துருச்சு தோசைக்கல் மாதிரி. கை வச்சு வச்சு பயங்கரமாக வந்துடுது. பார்த்தீங்களா? நைஸாக இருக்கா? வேணா இன்னும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும். மூடி வச்சிடலாம். வீடியோ இருக்கு. ஸோ வாவ், நைஸ். துப்பி போட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நைஸ். எடுத்துட்டு பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முடிச்சிடலாம். வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த இதை டேஸ்ட் பார்க்கலாம். ஆமாம், இது ஃபஸ்ட்டு யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? எங்கள் அம்மாவுக்கு தான். ஸோ தேங்க்ஸ். ஸோ நானும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்ல, நீங்கள் எனக்கு என்ன சொல்லணும்? வெல்கம். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க.